ஜீவநதி ஜீவநதி. ஜீவநதி ஜீவநதி. அருமையான சகோதர சகோதரிகளே, ஜீவநதி என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜீவநதி என்ற நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்பதாக வானொலியிலும் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாக வேறு தொலைக்காட்சிகளின் ஊடாகவும் ஒளிபரப்பாகியது. இந்த நிகழ்ச்சி மூலம் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக
இந்த ஜீவநதி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று விசுவசிக்கின்றேன். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த ஜீவநதி என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இந்த நதி ஜீவ தண்ணீரை கொண்டு வருகிறது. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள நதி ஆசீர்வாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சியும் கூட நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொண்டு வரும் என்று நாங்கள் திருச்சபையாக விசுவசிக்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 36, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பேரின்ப நதி என்று இந்த ஜீவ நதிக்கு ஒரு பெயர் தூய வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அது மக்களை சந்தோஷிப்பிக்கின்ற ஒரு நதி என்றும் வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர் என்று பரிசுத்த வேதம் சொல்லும் பொழுது, தாகம் என்பது நம்முடைய குறைவுகள். மனித வாழ்க்கையிலே இன்று எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கும் பல குறைவுகள் இருக்கின்றன. எந்த ஒரு மனிதனை கேட்டாலும் அவன் எங்களுக்கு குறைவு உண்டு என்று சொல்கிறான். ஐரோப்பியரை கேட்டால் அவர்களும் சொல்கிறார்கள், அமெரிக்கரை கேட்டால் அவர்களும் சொல்கிறார்கள். ஆகவே எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு குறைவு காணப்படுகிறது. பொருளாதார ரீதியான குறைவுகள் காணப்படுகின்றன, சுகம் இல்லாத குறைவுகள் காணப்படுகின்றது, பற்றாக்குறைகள் பல காணப்படுகிறது, சமாதானம் இல்லாத ஒரு குறைவு காணப்படுகிறது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுகள் நாம் எந்த திசையில ஓடினாலும் அந்த குறைவுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குறைவுகள் மனித வாழ்க்கையில வரும் பொழுது மனிதர்களாகிய நமக்கு சிந்தனைகளிலே குழப்பம் ஏற்படுகிறது. பலவிதமாக மனிதர்களாகிய நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த குறைகள் எப்படி நீங்கும், இந்த பிரச்சனை எப்படி நீங்கும், எனக்கு இந்த தேவையான சமாதானம் எப்படி வரும் என்றெல்லாம் பலவிதமான வகைகளிலே சிந்தனையில் ஒரு போராட்டம் எழும்பிவிடுகிறது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட குறைவுகளின் நிமித்தமாக சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கவலைப்பட்டு தவறான வழிகளில் கூட சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையே வீணடித்து விடுகிறவர்களும் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பேரின்ப நதியினாலே நீர் அவர்களுடைய தாகங்களை தீர்க்கிறீர். இந்த தாகம் என்பது ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நீக்குகிறதற்கு உதவி செய்கின்றார். அதைத்தான் இங்கு அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பேரின்ப நதியினால் நீர் ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிறீர் என்பதாக. ஆகவே யாராக இருந்தாலும் இந்த பரிசுத்த தேவன் எழுதி கொடுத்திருக்கின்ற இந்த தூய வேதாகமத்தின் வார்த்தைகளை விசுவசித்து அவரிடத்தில் மன்றாடி, இறைவா எனக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது இந்த ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வருகின்றார். அதில் சந்தேகமே இல்லை. காரணம், இதை எங்களுடைய பல வருட வாழ்க்கையில நாங்கள் பார்த்து வருகிறோம். எத்தனையோ பேர்கள் கஷ்டங்களின் நிமித்தம், துன்பங்களின் நிமித்தம், வேதனைகளின் நிமித்தம் ஓடி வந்து, ஆண்டவரே என் குறைவுகளை நீக்கும், என் வேதனைகளை நீக்கும், என் கஷ்டங்களை நீக்கும் என்று சொல்லி அவர்கள் வேண்டுகின்ற வேளையிலே ஆண்டவர் அவர்களுக்கு நன்மைகளை செய்திருக்கின்றார். கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நீக்கி தம்முடைய பேரின்ப நதியினால் நிறைவாக்கி நமக்கு நிறைவுகளை தருகிறார். ஆகவே இந்த நதி என்று சொல்லும் பொழுது அது அந்த குறைவுகளை நீக்கும் நதியாக வருகின்ற தேவனுடைய வல்லமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கும் வண்ணமாக வருகின்ற ஒரு தேவனுடைய வல்லமை. ஒரு நதி போல, நதி எவ்வளவு வேகமாய் வருகிறதோ, நதி ஓடி வரும் பொழுது
அந்த நதியிலே இருந்து எவ்வளவு நன்மைகள் மக்களுக்கு உருவாகிறதோ, அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த நதியிலிருந்து வருகின்ற தண்ணீரினாலே அது நன்றாக செழிப்பாக இருக்கிறது போல, அது செழிப்பாக இருந்து கனி கொடுக்கிறது போல, மனித வாழ்க்கையின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது ஒரு பேரின்பம் உண்டாகிறது. ஒரு பூத்து குலுங்கி கனி தருகின்ற மரத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறதோ, அதுபோல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. எல்லா மனிதருக்கும் அப்படிதான். வாழ்க்கையிலே பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்கும் பொழுது முகம் சோர்ந்து போயிருக்கும். அதனால்தான் தமிழில் சொல்வா, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? காரணம் என்ன? இந்த அகம் எங்களுடைய இருதயத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் சோர்வுகளும் இருக்கும் பொழுது முகம் சோர்வாக காணப்படுகிறது. ஆனால் அந்த அகத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அகத்தை மாற்றி, இந்த அகத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை மாற்றி, இந்த அகத்தில் இருக்கக்கூடிய கவலையை மாற்றி, வேதனையை மாற்றி, ஒரு நல்ல ஒரு கிருபையை ஆண்டவர் தந்து ஒரு பேரின்பத்தை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் நல்ல செய்தி. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு பகுதியிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இயேசு வாழ்ந்த நாட்களிலே இந்த சம்பவம் நடைபெற்றது. அது என்ன என்றால், அப்பொழுது 12 வருஷமாக பெரும் பாடுபட்ட ஒரு பெண் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஓடி வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த சம்பவம் தூய வேதாகமத்தில் மாற்கு எழுதிய சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பெண்ணுடைய சோக நிலையை நம்ம பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையில் ஒரே கண்ணீர், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருஷங்கள் என்று வேதம் சொல்கிறது. 12 வருஷங்கள் பெரும்பாடுபட்டாலாம். யோசித்து பாருங்க, சாதாரண பாடு அல்ல இல்லவா? ஆகவே 12 வருஷங்கள் ஒருத்தி பெரும்பாடுபடும் பொழுது அவளுடைய சமாதானமே இல்லாமல் போயிருக்கும். அவளுடைய முகத்தில் நிச்சயமா ஒரு இன்பத்தை பார்க்கவே முடியாது. அவளுடைய முகத்தில் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை நம்ம கண்டிருக்கவே முடியாது. அவ்வளவு வேதனைப்பட்டாள். ஆகவே இந்த வேதத்தில் இந்த பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது அவள் 12 ஆண்டுகள் அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். 12 ஆண்டுகள் வேதனைப்பட்ட அவள் சமாதானத்தை இழந்தாள். அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் செலவழித்தாள். சற்றும் குணம் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதிகம் வருத்தப்பட்டாளாம். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாடுபட்ட ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவளுடைய வாழ்க்கையில இத்தனை வேதனைகள், துன்பங்கள் இருந்த பொழுது இன்பமே அற்றுப்போன இந்த ஸ்திரீ என்ன பண்ணினாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்று கேள்விப்பட்டாள். இயேசு நலமானதை தருகிறவர் என்று கேள்விப்பட்டாள். இயேசுவிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது இன்பம் உண்டாகும் என்று கேள்விப்பட்டாள். ஆகவே இவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். நான் இந்த இயேசுவை சந்திப்பேன். நான் இந்த ஆண்டவரை சந்தித்து அவர் மீது விசுவாசம் வைத்து அவரிடத்திலிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்று அவள் ஒரு தீர்மானம் உள்ளத்தில் எடுத்து அந்த நாளில் இயேசு அந்த வழியாக வரும் பொழுது ஜனக்கூட்டம் நிறைய இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டமான கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள இவள் எப்படியோ ஓடி இத்தனை வருஷம் பாடுபட்டாலும் அவள் ஒரு தீர்மானம் பண்ணினால், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், அப்படி தொட்டா கூட எனக்கு சுகம் உண்டாகும் என்று நினைத்தவளாக அவள் ஓடினாள். அந்த ஜனக்கூட்டத்தையும் அவள் பொருட்படுத்தாமல் மிகவும் வேகமாய் ஓடி எப்படியோ போய் அவளுடைய விசுவாசத்தில் உறுதியில் தனக்கு இருந்த கொஞ்சம் பலனை வைத்து சரி அவள் ஓடி போய் அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வேதம் சொல்கிறது, உடனே ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை புறப்பட்டு அந்த வேதனை இருந்த அந்த ஸ்திரீயினுடைய, அந்த பெண்ணுடைய அந்த நோயை குணப்படுத்தியது. அதில் என்னவென்றால் 12 வருஷங்கள் இன்பமற்றிருந்தவள்
12 வருஷங்கள் ஒரு தோல்வியின் வாழ்க்கை வாழ்ந்தவள், 12 வருஷங்கள் மிகவும் வேதனையோடு வாழ்ந்தவளுக்கு ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அவளுக்கு ஒரு இன்பம், ஒரு பேரின்பம் உண்டானது. பிரியமானவர்களே, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையிலே, உம்முடைய பேரின்ப நதியினாலே நீர் அவர்களை திருப்தியாக்குகிறீர், அந்த நதியில பேரின்பத்தை நீர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறீர் என்று நாம் முன்னே வாசித்தோம். ஆகவே இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் இன்பம் தருகிறவர் அல்ல, இந்த வேத வசனத்தை விசுவசிக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையானதை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப சூழ்நிலைகளை அவர் மாற்றி விடுகிறார், கண்ணீரின் சூழ்நிலைகளை அவர் மாற்றி விடுகிறார், வேதனையின் சூழ்நிலைகளை அவர் மாற்றி விடுகிறார். நான் நிறைய பார்த்திருக்கிறோம். 20 வருஷங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஊழியத்தில் நான் எவ்வளவோ காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் ஜனங்களுக்கு நன்மை செய்வதை, துன்பத்தை மாற்றுவதை, அந்த இருளை மாற்றி ஒளியை கொடுப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவ ஜனங்களாகிய நாம் தேவனிடத்திலிருந்து என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், அந்த ஜீவ நதி, அந்த பேரின்ப நதி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கொண்டு வரும். ஆகவே நம்ம விசுவசிப்போம். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற ஒருவரும் அவர்கள் விற்கப்பட்டு போனதே இல்லை. ஆகவே இந்த இன்பம் எனக்கும் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இலவசமாகவே கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த ஜீவ நதி என்கின்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய அன்பின் நதி, அவருடைய கிருபை நிறைந்த நதி, அவருடைய வல்லமை உள்ள நதி, அவருடைய அற்புதம் செய்கின்ற நதி புறப்பட்டு வருகிறது. விசுவசிப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். விசுவாசித்து நாம் அவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்கள் மாறிப்போகும், துன்பங்கள் மாறிப்போகும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஆகினால் இந்த நாளில் நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய கண்ணீர்களை ஆண்டவர் மாற்றி போடும்படியாக, அந்த பேரின்ப நதி நமக்கு ஒரு பேரின்பத்தை தரும்படியாக விசுவசிப்போம். நான் இப்பொழுது உங்களுக்காக பிரார்த்தனை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து நம்ம எல்லாரும் நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை தருவார். தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்து விளங்கி கொண்ட அந்த பகுதியில் ஆண்டவரே 12 வருஷங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில உம்மை விசுவசித்ததின் மூலமாக உம்முடைய பேரின்ப நதி அவருக்கு ஒரு பெரிய இன்பத்தை கொடுத்தது. 12 வருஷங்கள் அவள் பட்ட வேதனையை மாற்றி அவளுக்கு நன்மையை கொடுத்த அந்த ஆண்டவர் இப்பொழுதும் கர்த்தாவே, உம்மை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபைகளை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனைகளோடு இருக்கிறார்களோ, எத்தனையோ வருடங்கள் இன்பம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய துன்ப சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய துன்ப சூழ்நிலைகளை மாற்றி பேரின்பத்தை ஒருவருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். நீங்கள் உங்களுடைய தேவைகள் இருக்குமானால், யார் யாருக்கு ஜெபம் செய்ய வேண்டுமோ அவைகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இதற்கு பின்பாக திரையில் காட்டப்படுகின்ற எங்களுடைய விலாசத்திற்கு நீங்கள் உங்களுடைய தேவைகள் எழுதுகிறார்கள். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வருவேன் என்றுரைத்த